இன்னைக்கு வந்துட்டு இன்ஷாட்டில் எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங், அதாவது மொபைல் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டு இன்ஷாட் ஆப் தான். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்ஷாட் ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ளே ஸ்டோர் போயிட்டு இன்ஷாட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வரும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்படி தான் வரும். வீடியோ மேக் பண்ணிக்கலாம், ஃபோட்டோவையும் எடிட் பண்ணிக்கலாம், அதை கொலாஜ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண வீடியோஸை டிராஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நியூவாக தான் பண்ண போகிறோம். ஸோ நியூ செலக்ட் பண்ணுறேன். ஸோ நியூ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் வரும். அடுத்து இதில் ஃபோட்டோஸ் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே வரும். இன்னொன்று மேலே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது இதுலேயே டீஃபால்ட்டாக நிறைய கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும். அது நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி இன்ட்ரோ வீடியோக்காக ஹாப்பி நியூ இயர், அப்புறம் அந்த கவுண்ட்லாம் வருதுல்ல அது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல நீங்கள். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கள்ல. ஒரு வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும், அது இப்போ இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்னொன்று அப்படின்னா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேன்வாஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு என்னத்துக்கு அப்படின்னா சைஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதாவது நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா எதில் போஸ்ட் பண்ண போகிறோம், இப்போ ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோமா, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறோமா, இல்லை யூடியூப்பில் போட போகிறோமா, அது ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அதோட ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணணும். ஸோ அந்த சைஸை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரீல்ஸ் அப்படின்னா இதுதான் 9:16. இது வந்து ரீல்ஸோட சைஸு. ஷார்ட்ஸுமே இதே சைஸ் தான். இப்போ யூடியூபோட லாங் ஃபார்ம் வீடியோ அப்படின்னா 16:9. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் லாங் ஃபார்ம் வீடியோவாக தான் போட போகிறேன். ஸோ அதனால் இது அப்படியே லாங் ஃபார்ம் வீடியோவாக இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு கிளிப் வந்துட்டு நம்ம சும்மா டவுன்லோட் பண்ணோம். அது நமக்கு வேணாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக சும்மா இது 2 இது நீங்கள் அந்த இப்போ ஏதாவது ஒரு இமேஜையோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் இருக்குல்ல, இந்த சிம்பிள், இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பிளாங்க்கு, இன்னொன்று வந்து வீடியோ ஃபோட்டோன்னு வரும். பிளாங்க் அப்படின்னா வெறுமனே இருக்கும், எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல். வீடியோ அண்ட் ஃபோட்டோனா தான் நம்ம கேலரிக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அதுலேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளாங்க் அப்படின்னா இது ஜஸ்ட்டு பிளாக் கலர்லேயே இருக்கும். இப்போ இதை வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம், இது வேண்டாம். இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு ரஃப்பாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வாட்டர் மார்க்கு இன்ஷாட் ஆப்பில் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஷாட்டுன்னு இருக்கு இல்லையா, மேலேயே இன்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிமூவ்னு கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும் போது ஒரு ஆட் வந்துட்டு வரும். ஸோ ஆட் வரும்போது அந்த ஆட் பார்க்குறோம் அப்படின்னா ஆட் பார்த்து முடித்ததுக்கப்புறமா அந்த வாட்டர் மார்க்கு ரிமூவ் ஆயிரும். ஆட் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா வாட்டர் மார்க் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, இது பிளாங்காக இருந்துச்சா, இது வந்துட்டு கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட், இது வந்து பேக்ரவுண்ட் தான். இப்போ பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ கூட செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கலர், ஓகேவா, நான் ஜஸ்ட் ஒயிட் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுலேயே நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய மீம்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பிளாங்காக இருந்து நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒயிட்டே வச்சுக்கலாம். எந்த ஃபார்மேட்டில் எடிட் பண்ண போகிறீங்களோ அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆடியோவில் வந்துட்டு மியூசிக் அப்படின்னா மியூசிக் கிளிக் பண்ணும் போது நம்ம ஃபோனில் உள்ள மியூசிக் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம்.
ஓகேவா? இந்த ப்ளஸ் இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது வந்துடும். அந்த சாங் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் அது எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை நீங்கள் இதில் எடிட்டில் போயிட்டு ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அது ட்ரிம் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணும்போது இதில் நிறைய வரும். நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறம்போது இப்போ பாருங்கள், இந்த பட்டன் சவுண்டாக இருக்கட்டும், இந்த சவுண்டு, இந்த பீப் சவுண்டு, அப்புறம் இந்த கேமரா, இதெல்லாமே இப்படி தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே வச்சுக்கலாம். தெரியுதா? ஸோ நம்ம நார்மலாக மியூசிக் மட்டுமே இல்லை நம்மளோட வாய்ஸ் மட்டுமே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளோட கண்டென்ட் வந்து இன்னும் பார்க்க ப்ரெசன்டபுளாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு இன்ஷாட்டில் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது? நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கோம், அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தனியாக ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஆப்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கா? மியூசிக் எஃபெக்ட்ஸ் ரெக்கார்ட். இந்த இதை கிளிக் பண்ணும்போது ரெக்கார்ட் கிளிக் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் பேசினது வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான். அடுத்து ஏஐ ஸ்பீச், அதை கிளிக் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு ஹவாரியும் நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது வந்து பெய்டு வெர்ஷன் காமிக்குது. நம்ம வந்து ஃப்ரீ இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏஐ ஸ்பீச் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் பே பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃப்ரீ. இதில் ஃப்ரீயும் இருக்குது, பெய்டும் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், வருதான்னு பார்ப்போம். நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? இருங்க, மற்ற இதெல்லாம் வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டு டெலீட் பண்ணிவிட்டு அதை மட்டும் வாய்ஸ் மட்டும் கேட்போம். ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேட்டுச்சா? How are you? இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று நீங்கள் அந்த போட்ட டெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே வந்துருச்சு சப்டைட்டில் மாதிரி. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்துட்டு வாய்ஸ். ஓகேவா? இதுலேயே உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்துடும். அதாவது எந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெலீட் பண்ணுறதுனாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து வாய்ஸ், எந்த வாய்ஸ்ன்னு நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸ்பீடு, உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் அதெல்லாமே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வாய்ஸ் எஃபெக்ட், குழந்தை பேசுகிற மாதிரி, மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ், ஏலியன் வாய்ஸ், எக்கோ அடிக்கிற வாய்ஸ், ஃபோனில் பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி வாய்ஸ் எஃபெக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காப்பி, டூப்ளிகேட் இது எல்லாமே. இப்போ இந்த வாய்ஸை இன்னொன்றும் வேணும்னா நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், இல்லை அதே மேலே வரணும்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே. ஸோ வேணான்னா இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆடியோ பார்த்தாச்சு. இப்போ ஸ்டிக்கர் இது வந்துட்டு என்னென்னா, இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈமோஜி. ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த மாதிரியானது எல்லாமே. இப்போ பர்த்டேனா கேக் ஒன்று வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஸ்மைலி இதெல்லாமே ஆட் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாமே ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு பக்கத்தில் இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம், டவுன்லோடுமே பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த சர்ச் ஆப்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா சோசியல்னு ஒன்று இருக்கா? லவ் ரிலேட்டட், இது சோசியல் இதில் தான் இந்த ஃபாலோ பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இந்த சிம்பிள் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இதில் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இதில் இருக்கிறது அப்படியே இப்போ இங்கே பாருங்கள், இது வைக்கிறீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு கீழே இப்படி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து யூடியூப்க்கு வச்சுக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறதுக்காக.
இந்த எண்டுலையோ இல்லை இங்கேயோ இல்லை மிடில்லையோ உங்களோட விருப்பம். நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாமே எஃபெக்ட்ஸு. இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஹாப்பியான நியூஸ் வருது, அந்த மாதிரி இதுக்கு ஒரு இது சைடில் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு. ஹலோ எவ்ரிவான் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். இதில் தான் இருங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே மேலே இன்ட்டு மார்க் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த இது சும்மா இங்கே வச்சிடுறேன். ஹலோ எவ்ரிவான் இது ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டைப் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ எடிட்டு, இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறேன். ஏன்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கீழேயே இது வந்து பிளாங்காக ஒயிட் கலரா, இது வந்துட்டு அடியில் வந்துட்டு பிளாக் கலர் இருக்குது, மேலே டெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்து இது ஒரு டிசைன், இது ஒன்று. இதெல்லாம் டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே நிறைய இது கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு பெட்டராக எது இருக்கோ அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு லெட்டருக்கு மேலே இருக்கிற அந்த பார்டர் லைன், இது என்ன கலர் வேணும், இது வேணுமா வேறு வேணுமா அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷேடோ, அந்த ஷேடோ வாட்டம் அடியில் தெரியுது பார்த்தீங்களா, ஹலோவுக்கு கீழே, அது இப்போ எல்லோ கலர் உங்களுக்கு தெரியுதா, எல்லோ கலரு அது. அடுத்து க்ளோ அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது தெரியுதா க்ளோ ஆகிறது. இப்போ இது க்ளோலே 2 டைப்பு, சைடில் மேலே அந்த மாதிரி. என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அடியில் இருக்கும் லேபிள். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், அதுக்கும் டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியா வெறும் அவுட்டர் லைன், அந்த மேலே மட்டும் இருந்தால் லைன் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை பெருசாக வேணுமா, இல்லை மிடியில் இப்படி இருக்கணுமா, அதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எதுவுமே எனக்கு வேணான்னா இது எல்லாமே நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதுவும் வராது. ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு. அடுத்து வந்து ஒப்பாசிட்டி வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் எவ்வளோ பிரைட்டாக வேணும், எவ்வளோ பிரைட் கம்மியாக வேணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? வாட்டர் மார்க்லாம் உங்கள் வீடியோக்கு வைக்கணும் நீங்கள் அப்படின்னா கம்மியாக அந்த ஒப்பாசிட்டி வந்துட்டு ஒரு 5, 6, 10க்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா இப்படி சேனலோட ஓரத்தில் இப்படி வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் மார்க்கும் தெரியும், பெருசாக அது தெரியாது. ஸோ அதுக்காக ஒப்பாசிட்டி 10, 15 அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் ஹையாகவே வச்சுக்கிறேன், மிடில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டுக்கு எப்படி அனிமேஷன்லாம் கொடுக்குறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஃபாண்ட் சைஸ் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் டிஃபால்ட்டாக கொடுத்தது கம்மியாக கொடுத்துருப்பாங்க, இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் இந்த பேக் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஷோ ஆகும், நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். ஓகேவா? அடுத்து அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதியிருக்கீங்கன்னா அதோட இது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, சின்னதாக்குறது பெருசாக்குறது அந்த மாதிரி. அப்புறம் லெட்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி போல்டாக வேணுமா, இல்லை இட்டாலிக்கில் வேணுமா, அண்டர்லைன் பண்ணி வேணுமா, இல்லை எல்லாமே கேப்ஸில் வேணுமா, இல்லை இன்னும் டெக்ஸ்ட்டு டிசைனாக இப்படி வேணுமா, இப்படி வேணுமா, இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அதோட சைஸ் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பேராகிராஃப் மாதிரி எழுதுறீங்கன்னா அது சென்டராக வேணுமா, இல்லை சைடாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அனிமேஷன், இன் ஆகும்போது எப்படி அனிமேஷன் வரணும், அவுட் ஆகும்போது எப்படி அனிமேஷன் வரணும், அதையுமே நீங்கள் இப்படியா இந்த மாதிரியா. பார்த்தீங்களா? நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது பார்க்க ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இது மட்டும் கொடுக்குறேன் நான். ஓகே, டெக்ஸ்ட் பார்த்தாச்சா? கேப்ஷன் வந்துட்டு அது நீங்கள் வீடியோ பேசும்போது இதாக வராது, மேக்ஸிமம் அது யூஸ் ஆகாது, அது எல்லாம் பெய்டு இதில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. டெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் இது மட்டும் ஓகே. அடுத்து எஃபெக்ட்ஸு அதே தான். நம்ம ஒரு கண்டென்ட் இது பண்ணுறோன்னா, இப்போ இது வந்து நார்மலாக இது எதுவுமே நம்ம பண்ணல, ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூடியூப் இதில் இருக்கா, ஸோ யூடியூப் இதுக்கு ஏற்றா ஓகே, இந்த சைஸ் ரீல் சைஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே, ரீல் சைஸ்க்கே வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே இங்கேயே கட் ஆகிட்டோம்.
இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அப்படி கட் ஆகிக்கும். ஸோ ஓகே, இப்போ இதுக்கு எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு நார்மல் கண்டென்ட்டை இந்த எஃபெக்ட் அனிமேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் உங்களோடது வந்து எக்ஸ்ட்ரா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள் நிறைய இருக்குது. ஸ்லோவாக ஜூம் ஆகுதா, இது ரொம்ப ஜூமில் இருக்குது, இது ஜூம் அவுட் அப்படியே உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ, இதில் ஃப்ரீயும் இருக்குது பெய்டும் இருக்குது. இதெல்லாம் பெய்டு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஜஸ்ட் இது ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஏ எஃபெக்ட். இது என்னென்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கும். இது நிறைய சாங்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் டவுன்லோட் ஆகலை, அதனால் வந்துட்டு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணது அப்படின்னா இங்கே வருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ், கோவம் வர்றது, இது லவ், இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஃபில்டர் பிரைட்டா, பிங்க்கா, வின்டேஜ் லுக்கா, பிளாக் அண்ட் ஒயிட்டா, என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம ஃபில்ட்ரு போடுவோம்ல, அதுவுமே போட்டுக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்களே டிஃபால்ட்டாக எது உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியுது அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் ஹை, லோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேடாக இருக்கணும், ஹைலைட் பண்ணணும், ஷேடோ நிறைய இருக்கணும், இல்லை கலர் இந்த கலர் அதிகமாக இருக்கணும், இந்த மாதிரி ஃபுல்லாக இதாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அதெல்லாமே வேண்டாம். இருங்க, ஜஸ்ட் இது நீங்கள் இன்னொன்று இப்போ நான் பண்ணது எல்லாமே எனக்கு வேணாம். ஸோ அதனால் ரீகேப் இங்கே இருக்குல்ல, இது நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே அது அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபில்டர். இதெல்லாம் ஃபில்டர் பார்த்துட்டோம்ல, ஃபில்டர் பார்த்தாச்சு. பிஐபி இது ரொம்ப மஸ்ட்டு. என்ன அப்படின்னா ஒரு பிக்சருக்குள்ளே இன்னொரு பிக்சர், இது வந்து 4 லேயராக நம்ம வச்சுக்கலாம். இது கிளிக் பண்ணும் போது பிக்சர் இன் பிக்சர், அது கிளிக் பண்ணும் போது இதுக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ, இப்போ ஒரு ஃபோட்டோ அப்படின்னா இந்த ஃபோட்டோ, இந்த பார்சல், இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதையுமே நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இது எங்கே வைக்கணுமோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 இதை வச்சுக்கலாம் நீங்கள் மேலே மேலே. இப்போ இது இருங்க, இதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணும்போது டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அடுத்து வரும். காப்பி பண்ணிங்கன்னா மேலே மேலே வரும். 4 தான் மேக்ஸிமம் லிமிட் வந்துட்டு 4. இந்த 4ஐயுமே நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இதை நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வேணாம் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த வைக்கிறதுக்குமே நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்களா டெலீட் ஆகிடுச்சா? ஸோ வைக்கிறதுக்குமே இருங்க உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும்ல, என்னென்னா பேசும்போது எனக்கு பின்னாடி வந்துட்டு அதோட இமேஜஸ் வரணும் அப்படின்னா இதில் தான் போயிட்டு நம்ம வைக்கணும். ஸோ வைக்கும் போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன், அந்த பிக்சர் வரும்போது எப்படி எந்த மாதிரியான டிசைனில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணி இப்படி ஷேக் ஆகி வரணுமா, இப்படி வரணுமா, அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு இதில் பாருங்கள் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கா, மாஸ்க். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இதில் ஜஸ்ட் இது எந்த ஷேப்பில் உங்களுக்கு இருக்கணும் அந்த போர்ஷன் மட்டும் அந்த இதில் இருக்கும். இப்போ ரவுண்டு, ஓகேவா? இப்போ இந்த ரவுண்டு மட்டும் இருக்கும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா? ஸோ இன்னும் அந்த மாஸ்க் போங்க. இப்போ இதில் பாருங்கள்,
அந்த ரவுண்ட்லேயே இந்த ஒரு பாக்ஸ் இருக்கா? இதில அந்த ரவுண்ட சுத்திலும் ஒரு கலர்ல வேணும் அப்டின்னா அது. அந்த கலருமே கூட நீங்க கீழ சூஸ் பண்ணிக்கலாம். அதோட அவுட்லைன் சொல்றேன். ஸோ இது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்ப அது வரும்போது எந்த டிசைன்ல வந்துச்சா? ஸோ அது வேணாம். இது வச்சுக்கலாம். ஜூம் இன் ஆகி வரணும். இந்த மாதிரி. ஓகேவா? இதே பிளண்ட் அப்டின்னா, இந்த பிக்சரும் அடியில இருக்கிற பிக்சரும், மேல இருக்கிற பிக்சரும் பிளண்ட் ஆகி வரணும். இப்ப பாருங்க தெரியல. லைட் இது ஸ்க்ரீனோட இதா மாறிடுச்சு. இது நீங்க உங்களுக்கு அதோட பர்ப்பஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. சப்போஸ் இது வந்து ஓவர்லேனா அதோட இது அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. அதனால அது தேவையில்ல. மேக்ஸிமம் இந்த பிளெண்ட் ஆப்ஷனே போதும். ஓகே நீங்க டிக் குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ப்ரீ கட். ப்ரீ கட்டுங்கிறது நீங்க வீடியோ கிளிக் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரீ கட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் மட்டும் தான் வேணும்னா நீங்க இத மட்டுமே உள்ள உடனே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன். அடுத்து வந்துட்டு ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸ்ப்ளிட்டுனா இப்போ இந்த ஒரு ஃபுல் வீடியோ இருக்குன்னா இந்த இடம் கட் ஆகணும்னா இந்த இடத்துல அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு ஸ்ப்ளிட்டு கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா 2ஆக பிரிஞ்சிச்சு. ஸோ இந்த போர்ஷன் எனக்கு வேணாம் அப்படின்னா எது வேணாமோ அதை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தா டெலீட் போயிடும். வால்யூம் வந்துட்டு எனக்கு கம்மியாகணுமா அதிகமாகணுமா அதை நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொன்று அந்த வால்யூம்க்கு கீழேயே பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வீடியோ ஆல்ரெடி கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ஆடியோ மட்டும் எனக்கு வேணும், இந்த வீடியோ வேணான்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. இந்த ஆடியோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இது ஆடியோ எடுத்ததுக்கப்புறம் காமன் ஆயிருமா. ஸோ நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் பின்னாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோ அப்படியே டெலீட் கூட பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓகேவா. அடுத்து பேக்ரவுண்ட் ஆல்ரெடி பார்த்தோம். பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, கிளிப்ஸு வீடியோஸ்லாம் கொடுக்குறோம்ல, அதோட ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக போகணுமா இல்லை ஸ்லோவாக இருக்கணுமா அந்த இது. இப்போ இந்த வீடியோ அப்படியே ஸ்லோவாக மாற்றுறேன். பாருங்கள் ஸ்லோவாக போகுதா, ஸ்லோ மோஷனில். இதுதான் ஸ்பீடு. இது பண்ணும்போது உங்களுக்கு அப்படி ஆகும். இதே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன். அது பாருங்கள் எவ்வளோ இதில் டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஸோ இது டைம்லைன். இவ்வளோ வேணாம், வச்சுட்டோம். ஸ்பீட் அவ்வளோ வேணாம். அனிமேஷன் ஆல்ரெடி சொன்னது தான். ஏஐ கட். ஸோ இது ஆடியோ இல்லை, அதனால் மேக்ஸிமம் ஏஐ கட் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க. பேசிக்காக இருக்கிறது மட்டுமே இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட வீடியோ வந்துட்டு நல்லாவே வரும். வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ இதான் இதில் ஆடியோ இல்லை, நம்ம ஆடியோ கட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோவில் ஆடியோ வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணுறது. இப்போ வீடியோவுமே நீங்கள் இவ்வளோ தூரம் தான் எனக்கு வேணும் போதும் அப்படின்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது மட்டும் க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அகைன் வச்சுக்கலாம். ஸ்விட்ச் அப்படின்னா நம்ம கீழே வைக்கிற கிளிப்பு சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு பிக்சர் அடுத்த மேலே லேயருக்கு வரணும் அப்படின்னா ஸ்விட்ச் அது கொடுத்திங்கன்னா மேலே வந்துடும். உங்களுக்கு தெரியுதா. இப்போ அடியில் நம்ம எதனா ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இங்கேயுமே ஸ்விட்ச் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது கீழே வந்துடும். அது என்ஹான்ஸ் அப்படின்னா ஹச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு வேணும்னா இந்த ஹச்டி என்ஹான்ஸ் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டெபிலைசர். இது வந்து உங்களோட அவுட்புட் வந்துட்டு நல்லா வரணும், ஸ்டெபிலைஸ் ஆகி ஸ்டாண்டர்டில் இருக்கணுமா இல்லை மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துக்கிறது. நெக்ஸ்ட்டு கட் அவுட்டு. இந்த கட் அவுட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு வேறு பேக்ரவுண்ட் அவங்க வைக்கணும் அப்படின்னா அந்த இப்போ இந்த வீடியோவா இவங்க இந்த பாப்பா இருக்கா, இப்போ கட் அவுட் கிளிக் பண்ணுறேன், கட் அவுட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் அந்த பின்னாடி இருக்கிறது எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெரியுதா. ஜஸ்ட் அந்த பாப்பா கையில் இருக்கிற திங்ஸ் அது மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்னால் பேக்ரவுண்டு வந்துட்டு மாற்றிக்க முடியும். இப்போ நான் பேக்ரவுண்ட் அந்த கட் அவுட்டில் போயிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்ட் வந்துட்டு இப்போ பிளாக் கலர் வைக்கிறேன். இங்கே உங்களுக்கு தெரியுதா, இது வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் கட் அவுட் யூஸ் பண்ணி. அடுத்து மாஸ்க் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதில் நிறைய இருக்குது. இப்போ இது வரைக்கும் வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதுவும் அந்த பேக்ரவுண்டும் அப்படியே மெர்ச் ஆயிரும், மாஸ்க் ஆயிரும். ஸோ இது பாதி மட்டும் ஆகும், மீதி எல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இந்த மாதிரி ஷேப் வச்சுமே நம்ம மாஸ்க் பண்ணிக்க முடியும். ஸோ எதுவுமே வேணாம். ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஓகே ஒப்பாசிட்டி. இப்போ வைக்கிற கிளிப்ஸ் வந்துட்டு இவ்வளோ பிரைட்டாக வேணுமா இல்லை
எனக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ லோகோலாம் நீங்கள் எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட ஒப்பாசிட்டி லைட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா அது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக இருந்தால் போதும். அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணி. ஸோ ரீப்ளேஸ் வேறு இதுக்கு பதிலாக அது சேஞ்ச் பண்ணிக்கிறது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸில் வாய்ஸ் எஃபெக்ட் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ தான் இந்த ஆடியோ தான் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்ல. ஸோ அதனால் இதில் வாய்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற வீடியோவோட வாய்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டூப்ளிகேட் அப்படின்னா இதே மாதிரி கிளிப் இன்னொன்று வேணும் அப்படின்னா இப்போ ரொட்டேட் இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீஸ் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு போர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அது ஃபோட்டோவாக வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் எது வேணும், இப்போ பாப்பா அப்படி இப்படி கை வச்சிருக்கா, இந்த போர்ஷன் வேணும்னா அந்த இடத்துல இருங்க வேறு வச்சுக்கலாம். ரெண்டுமே இப்படி கையில் வச்சுருக்கா, இப்போ இந்த போர்ஷன் வந்துட்டு எனக்கு இமேஜாக வேணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இமேஜாக வரும். பார்த்தீங்களா, 3 செகண்டுக்கு இமேஜாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வச்சுக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் வச்சிங்க அப்படின்னா தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இல்லை ஏதோ ஒன்று ஹூக் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் வீடியோவில் இமேஜில் பண்ண முடியாது, இப்போ வீடியோவில் ரிவர்ஸாக நம்ம பண்ணிக்கிறது. நிறைய கிளிப்பில் பார்த்துப்பீங்கள்ல, இப்போ பூ வந்துட்டு மேலேருந்து கீழே போடுறாங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு எஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ அதுக்காக அந்த இது ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது இன்னொன்று சொல்கிறேன். இந்த கீ ஃப்ரேம் அப்படிங்கிறது இங்கே மேலே பாருங்கள், இந்த இது இருக்கா, இந்த ப்ளே இருங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் ஐக்கான் பாருங்கள், ட்ரையாங்கிள் போட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வந்துட்டு வீடியோவாக கூட மாற்றலாம். இப்போ இது ஃபோட்டோ தான் ஓகேங்களா. இந்த ஃபோட்டோவை இப்போ இந்த கீ ஃப்ரேமை இங்கே வச்சு ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் இதை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு பாப்பாவோட ஃபஸ்ட்டு தலைக்கிட்ட மூடிக்கிட்டே வரேன். ஓகேவா. அடுத்து கொஞ்சம் அப்படியே எங்கள் வீடியோ நோத்திட்டு இப்படி போகிறேன். அடுத்து பாப்பாவுக்கு ஒரு சும்மா ஜஸ்ட் டச் பண்ணுறேன். அடுத்து எண்டில் எப்படி எனக்கு வேணுமோ அது அந்த மாதிரி பாப்பாவை இந்த மாதிரி பண்ணுறேன், சின்னதாக்கி மிடிலாக்கி அப்புறம் இப்படி பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இது முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு எஃபெக்ட் எதுவும் கொடுக்காம உங்களுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு எங்கே மூவ் ஆகணும், எது ஃபஸ்ட்டு நீங்கள் காமிக்கணும், நெக்ஸ்ட்டு எங்கே வரணும் அப்படின்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலேருந்து காமிக்கணும் நான் அப்படின்னா அந்த பர்சனோட கண்ணிலேருந்து கீழே கால் வரைக்கும் நம்ம காமிப்போம்ல, அது ஜஸ்ட்டு அப்படி வரணும். அந்த ஃபோட்டோவிலேருந்து அப்படி வீடியோவாக வரணும். இல்லை வீடியோவிலேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ குரூப் ஃபோட்டோ இருக்குன்னா பர்டிகுலர் பர்சன் ஜூம் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், கீ ஃப்ரேம். ஓகேவா. இங்கே பாருங்கள், இதுதான் நான் பண்ணது, அப்படியே வந்துருச்சு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஓகே, அவ்வளோதான். இன்ஷாட் வச்சுட்டு ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக்காக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் இனிமேல் யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த மாதிரியான இது வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்ஷாட்லேயே இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி காமிங்க அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் எது இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா.